சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னையிலிருந்து சொந்த ஊர் செல்லக்கூடிய மக்களின் வசதிக்காக ஏராளமான வழித்தடங்களில் சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்குது. சென்னையிலிருந்து கோயம்புத்தூர், தஞ்சாவூர், மதுரை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, செங்கோட்டை உள்ளிட்ட வழித்தடங்களை இணைக்கும் வகையில் இந்த ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது. எந்தெந்த நாட்கள்ல இந்த நேரத்தில் இயக்க போறாங்க, எங்கெல்லாம் நிற்க போகுது, அதை பற்றி தான் விரிவாக இந்த வீடியோல பார்க்க போறோம். சேனல் யாராவது புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை போட்டுருங்க. அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 நாளாவே நம்ம சேனல்ல எந்த ஒரு வீடியோவே வராம இருந்திருக்கும். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் கண்டிப்பா ரெகுலரா வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுறேன். உங்களுக்கு அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிய வரும். லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் பக்கத்தை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள். அதில் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் செய்யப்படும். யூடியூபை பொறுத்த வரைக்கும் ஓவரால் நியூஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நைட்ல தான் அப்டேட் பண்ற மாதிரி இருக்குது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னையிலிருந்து பல்வேறு வழித்தடங்களில் சிறப்பு ரயில்கள் இயக்குறாங்க. ஒன்றன் பின் ஒன்றாக இப்போது நாம் பார்க்கலாம். முதல் சிறப்பு ரயில் சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் மார்க்கத்தில் போத்தனூருக்கு இயக்கப்பட இருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 060230 0624 சென்னை சென்ட்ரல் போத்தனூர் ஏசி ஸ்பெஷல். இது முழுவதும் ஏசி சிறப்பு ரயிலாக இயக்கப்பட இருக்கிறது. சென்னை சென்ட்ரலில் இருந்து வருகின்ற ஏப்ரல் 22 புதன்கிழமை மாலை 3:10 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது போத்தனூருக்கு அன்றைய தினம் இரவு 11:30 மணிக்கு சென்று சேர இருக்கிறது. மீண்டும் மறுமார்க்கத்தில் போத்தனூரில் இருந்து ஏப்ரல் 23 வியாழன்கிழமை இரவு 11:30 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை 8:30 மணிக்கு சென்னை சென்ட்ரலுக்கு வந்து சேர இருக்கிறது. சென்னை சென்ட்ரலில் இருந்து அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த சிறப்பு ரயில் நின்று செல்லும். இது முழுவதும் ஏசி சிறப்பு ரயில். 16 ஏசி 3 டயர் பெட்டிகள் இருக்கிறது. ஏசி 3 டயர் எக்கனாமி பெட்டிகள் மட்டும்தான் இந்த ரயில்ல இருக்குது. ஸ்லீப்பரோ அண்டர்ஸோட அந்த மாதிரி எந்த ஒரு பெட்டியுமே கிடையாது. ஃபுல்லி ஏசி ஸ்பெஷல். இரண்டாவது சிறப்பு ரயில் தூத்துக்குடி தாம்பரம் இடையே இயக்கப்பட இருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 06018 06017 டூட்டிகோரின் தாம்பரம் ஸ்பெஷல். தூத்துக்குடியிலிருந்து ஏப்ரல் 20 மற்றும் ஏப்ரல் 27 ஆகிய 2 திங்கட்கிழமைகளும் இரவு 11:30 மணிக்கு தூத்துக்குடியில் புறப்பட இந்த சிறப்பு ரயில் மறுநாள் செவ்வாய்க்கிழமை மதியம் 12:30 மணிக்கு தாம்பரத்திற்கு வந்து சேரும். மீண்டும் மறுமார்க்கத்தில் தாம்பரத்திலிருந்து ஏப்ரல் 21 மற்றும் ஏப்ரல் 28 ஆகிய 2 செவ்வாய்க்கிழமைகளும் மாலை 3:30 மணிக்கு தாம்பரத்தில் புறப்படும் இந்த சிறப்பு ரயில் மறுநாள் புதன்கிழமை காலை 4:30 மணிக்கு தூத்துக்குடிக்கு சென்று சேரும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. தூத்துக்குடியில் புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் தூத்துக்குடி, மேலூர், கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, கொடைக்கானல் ரோடு, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், பாபநாசம், கும்பகோணம், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், திருப்பாதிரிப்புலியூர், பன்ருட்டி, விழுப்புரம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். இந்த ரயிலில் ஒரு ஏசி 2 டயர், 2 ஏசி 3 டயர், 8 ஸ்லீப்பர், 4 அண்டர்சர்வ்ட், ஒரு எஸ்எல்ஆர், ஒரு இஓஜி சேர்த்து இறக்கப்பட இருக்கு. மொத்தமாக 17 பெட்டிகள் இருக்கிறது. தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் ரயிலோட பெட்டிகளை பயன்படுத்தி இயக்க போறாங்க. இந்த அனைத்து சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவும் நாளை காலை 8 மணிக்கு துவங்க இருக்கிறது. மூன்றாவதாக சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி மார்க்கத்தில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 06045 06046 சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் கன்னியாகுமரி சிறப்பு ரயில் வருகின்ற ஏப்ரல் 22 அன்று சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட இருக்கிறது. புதன்கிழமை இரவு 11:50 மணிக்கு சென்னை எழும்பூரில் புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது கன்னியாகுமரிக்கு மறுநாள் வியாழன்கிழமை மதியம் 1 மணிக்கு சென்று சேர இருக்கிறது. மீண்டும் மறுமார்க்கத்தில் கன்னியாகுமரியிலிருந்து ஏப்ரல் 26 ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:25 மணிக்கு கன்னியாகுமரியில் புறப்பட்டு மறுநாள் திங்கட்கிழமை காலை 11:15 மணிக்கு சென்னை எழும்பூருக்கு வந்து சேர இருக்கிறது. எழும்பூரிலிருந்து தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், விருதாச்சலம், அரியலூர், திருச்சி, திண்டுக்கல், கொடைக்கானல் ரோடு, மதுரை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி, வள்ளியூர், நாகர்கோவில் ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த சிறப்பு ரயில் நின்று செல்லும். இது மட்டுமல்லாமல் போத்தனூர், சென்னை சென்ட்ரல் இடையே ஒரு சிறப்பு ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது. இது முழுக்க பகல் நேர சிறப்பு ரயிலாக இயக்க போறாங்க. ட்ரெயின் நம்பர் 06028 06027 போத்தனூர், சென்னை சென்ட்ரல், போத்தனூர் இன்டர்சிட்டி ஸ்பெஷல். போத்தனூரிலிருந்து வருகின்ற ஏப்ரல் 21, 22, 25 மற்றும் 26 ஆகிய 4 நாட்களும் காலை 7:40 மணிக்கு போத்தனூரில் புறப்படும் சிறப்பு ரயிலானது சென்னை சென்ட்ரலுக்கு மாலை 5 மணிக்கு சென்று சேர இருக்கிறது. மீண்டும் மறுமார்க்கத்தில் சென்னை சென்ட்ரலில் இருந்து அதே நாட்களான ஏப்ரல் 21, 22, 25, 26 இந்த 4 நாட்களும் மாலை 6:35 மணிக்கு சென்னை சென்ட்ரலிருந்து புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது மறுநாள் அதிகாலை 4 மணிக்கு போத்தனூருக்கு வந்து சேர இருக்கிறது. 2 ஏசி சேர் கார், 8 நார்மல் சேர் கார், 4 அன்ரிசர்வ்ட், 2 எஸ்எல்ஆர்டி பெட்டிகளுடன் இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது. இது முழுக்க ஒரு பகல் நேர சிறப்பு ரயிலாக 4 நாட்களுக்கு இயக்க போறாங்க. இதே போலவே தாம்பரம் செங்கோட்டை இடையே தஞ்சாவூர் வழியாகவும், செங்கோட்டை தாம்பரம் இடையே விருதாச்சலம் வழியாகவும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுது. ட்ரெயின் நம்பர் 06089 தாம்பரம் செங்கோட்டை ஒன் வே ஸ்பெஷல். வருகின்ற புதன்கிழமை ஏப்ரல் 22 அன்று இந்த சிறப்பு ரயிலானது புறப்பட இருக்கிறது. அதாவது தேர்தலுக்கு முதல் நாள் இயக்கப்பட இருக்குது. இதன் மூலமாக சொந்த ஊருக்கு ஓட்டு போடுவதற்காக போகக்கூடிய மக்களுக்கு ஒரு மிகவும் பயனுள்ள ஒரு ரயிலாக இது இருக்கும். அதன்படி புதன்கிழமை மாலை 3:30 மணிக்கு தாம்பரத்திலிருந்து புறப்படக்கூடிய செங்கோட்டை சிறப்பு ரயிலானது மறுநாள் காலை 5:30 மணிக்கு செங்கோட்டைக்கு சென்று சேர இருக்கிறது. இந்த சிறப்பு ரயிலில் 4 ஏசி 3 டயர், 10 ஸ்லீப்பர், 4 அன்ரிசர்வ்ட், 2 எஸ்எல்ஆர்டி பெட்டிகள் இருக்கிறது. இந்த ரயில் தஞ்சாவூர் வழித்தடத்தில் இயக்கப்பட இருக்கிறது. தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர்,
கோயம்புத்தூர், விழுப்புரம், பண்ருட்டி, திருப்பாதிரிப்புலியூர், சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை, கும்பகோணம், பாபநாசம், தஞ்சாவூர், திருச்சி, திண்டுக்கல், கொடைக்கானல் ரோட், மதுரை, விருதுநகர், சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சங்கரன் கோவில், கடையநல்லூர், தென்காசி ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செங்கோட்டைக்கு செல்ல இருக்கிறது. இதேபோல மறுமார்க்கத்தில் செங்கோட்டை, சென்னை பீச் இடையே இந்த ரயில் இயக்க போறாங்க. இந்த ரயில் விருதாச்சலம் வழியாக இயக்கப்படும். ட்ரெயின் நம்பர் 06090. இந்த சிறப்பு ரயில் வருகின்ற ஏப்ரல் 23 தேர்தல் அன்று இரவு புறப்பட இருக்கிறது. அதாவது ஓட் போடுவதற்காக சொந்த ஊர் சென்ற மக்கள் மீண்டும் திரும்பும் வகையில் இந்த ரயில் இயக்குறாங்க. அன்றைய தினமே செங்கோட்டையிலிருந்து ஏப்ரல் 23 வியாழன்கிழமை இரவு 10:30 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது சென்னை எழும்பூருக்கு மறுநாள் காலை 10:50க்கும் 11:30 மணிக்கு சென்னை கடற்கரைக்கும் வெள்ளிக்கிழமை சென்று சேர இருக்குது. செங்கோட்டையிலிருந்து தென்காசி, கடையநல்லூர், சங்கரன் கோவில், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி, விருதுநகர், மதுரை, கொடைக்கானல் ரோட், திண்டுக்கல், திருச்சி, ஸ்ரீரங்கம், அரியலூர், விருதாச்சலம், விழுப்புரம், செங்கல்பட்டு, தாம்பரம், சென்னை எழும்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று சென்னை கடற்கரைக்கு செல்லும் 4 ஏசி 3 டயர், 10 ஸ்லீப்பர், 4 அன்ரிசர்வ்ட், 2 SLRD பெட்டிகள் இந்த ரயிலில் இருக்கிறது. இவ்வாறு தேர்தலை முன்னிட்டு சிறப்பு ரயில்களை குறிப்பிட்ட வழித்தடங்களில் ஏப்ரல் 22 மற்றும் ஏப்ரல் 23 ஆகிய தேதிகளில் இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்குது. இந்த அனைத்து சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவும் நாளை ஏப்ரல் 18 காலை 8 மணிக்கு துவங்கும் என அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. எனவே நாளை காலை 8 மணிக்கு அனைத்து ரயில்களுக்குமே பார்த்தீங்கன்னா குறிப்பா அந்த ஏப்ரல் 22ஆம் தேதி கிளம்பக்கூடிய எல்லா ட்ரெயினுக்குமே வித்தின் மினிட்ஸ்ல ரிசர்வேஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். தேவைப்படக்கூடிய மக்கள் முன்கூட்டியே இந்த ரயிலுக்கு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோவில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை போட்டுருங்க. அப்போ நம்ம போற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.